Hi friends, எல்லாருமே வந்து வீட்டுக்கார பற்றி கொஞ்சமாதிரி தெரிஞ்சுக்கிட்டீங்களாக்கா? சொல்லுங்கள் எங்கே இருக்காரு என்ன ஏதுன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் தெரிஞ்சும் சொல்லாததுக்கு பல காரணம் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பட் இதுக்கு மேலே வந்து சொல்லாமல் இருக்க முடியாது. எதனாலனா இப்போ அங்கே வந்து ஒரு 48 லட்சம் கடன் வந்து இருந்துச்சு. அதில் பாதி வந்து வட்டிக்கு விட்டவங்க தான். அவங்க கொடுத்த அசலை விட வட்டி அதிகமாக கட்டிட்டு அதுக்கப்புறம் பல பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. நானுமே வந்து கடை அடைக்க வந்து நான் போராடினேன். அதுக்கப்புறம் ஒரு பட்சத்துக்கு மேலே என்னை வந்து ரொம்ப அவதூறாக பேசுனதால கேவலமாக பேசுனதால நான் தனியாக வந்துட்டேன். ஸோ இப்போ ஹாஸ்டல்லேருந்து வாழ்ந்துட்டுருக்கேன். இது வரைக்கும் எல்லாமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணேன். ஆனால் அங்கே நாங்கள் எவ்வளோ பொருட்கள் விட்டுட்டு வந்துட்டோம். இப்போ இந்த 48 லட்சத்தை விட அதிகமான எங்களுடைய தொழில் வீடு எல்லாமே விட்டுட்டு வந்திருக்கோம். ஆனால் இரண்டாவது மனைவியாக எனக்கு எந்த உரிமையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் என் குழந்தைங்களுக்கு உரிமை இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த வீடு விற்றா என் குழந்தைங்களுக்கு உரிமை இருக்குது. இதை நான் கேட்கவே கூடாது அப்படின்னு நான் இருந்தேன். இப்போ நான் உங்ககிட்ட சோஷியல் மீடியாவில் தான் ஒவ்வொரு சொல்யூஷனுமே கேட்டு இன்னி வரைக்கும் என்னுடைய ஃபேமிலி நான் ரன் பண்ணிட்டு வரேன். எதனால என் அப்பா அம்மா சப்போர்ட் எனக்கு கொடுக்கல, என் அண்ணா சப்போர்ட் கொடுக்கல, யாருமே சப்போர்ட் கொடுக்கல அப்படின்றதால என் வீட்டுக்காரை பற்றி ஒரு நிகழ்வு எனக்கு தெரிஞ்சிச்சு. அதை நான் சொல்லாமல் இருந்தேன். இதுக்கு மேலே என்னால் சொல்லாமல் இருக்க முடியாது. சரிங்களா? நான் வந்து சாகிற வரைக்கும் இன்னொரு கல்யாணமோ இன்னொரு திருமணமோ நான் பண்ணிக்க மாட்டேன். என்கிட்ட இருக்க படிப்புக்கான வேலை எனக்கு கடவுள் கொடுத்துருக்காரு. இந்த 2 நாளாக செய்கிறேன். எப்படியோ குழந்தைங்களை சமாளிச்சுட்டு செய்கிறேன். யூடியூப்பு என்னுடைய சேவிங்காக யூடியூப்பை நான் ரன் பண்ணிட்டு வரேன். அதே போல் யூடியூப்பில் இருக்க மக்கள் வந்து எனக்கு கருத்து சொல்கிறாங்க. நான் நல்லதை ஏற்றுக்கிறேன், கெட்டதை வந்து புறக்கணிச்சுட்டு போயிட்டே இருந்துருவேன். அந்த மாதிரி தான் வீடோட மதிப்பு உண்மையாலுமே 60 லட்சம் ஃப்ரெண்ட்ஸ். 50 லட்சத்துக்கு மேலே செலவு பண்ணி கட்டினது தான். அதில் வந்து நாங்கள் மினிமம் ஒரு 5 லட்சம் கடன் வாங்கியிருப்போம்னு வச்சுக்கோங்களேன். மீதி எல்லாமே தண்ணிக்கு நான் அவரு சம்பாரிச்சது, எங்கள் அக்கா டெய்லரிங் பண்ணது, நான் இன்ஜினியரிங் வேலைக்கு போய் சம்பாரிச்சது. இந்த மாதிரி எங்களோட உழைப்பால் கட்டப்பட்டது தான். சரிங்களா? கடன் வாங்கி கட்டினது கொஞ்சமாக இருக்கும், உழைப்பால் கட்டது அதிகமாக இருக்கும். அப்படியாப்பட்ட வீட்டுக்குள்ளே பொருட்கள் நிறைய இருக்குது. இந்த பொருட்களை விட்டுட்டு வந்திருக்கோம். நான் மாடியில் டூர் போட்டிருப்பேன். உங்களுக்கே தெரியும், இந்த பொருளாக வாங்கிக்கோங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை விட்டுட்டு வந்தோம், கடையை விட்டுட்டு வந்தோம். ஸோ இது எல்லாமே வந்து தலைமறைவாகி யாரும் விட்டுட்டு வரல. நான் வாழ பிடிக்காம நான் தனியாக வந்துட்டேன். எங்கள் அக்கா வந்து அவங்க எங்கே போனாங்க என்னன்றது தெரியல. எப்பயாவது கால் பண்ணும்போது மாமா எங்கே இருக்குது என்ன சொல்ல அப்படின்னு நான் வந்து ரொம்ப அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி கேட்கும்போது அவங்க ஒரு நிகழ்வு சொன்னாங்க. அதை என் மனசுலேயே வச்சுக்கிட்டேன். ஏன்னா அது உண்மையா பொய்யா அப்படின்னு நமக்கு தெரியாதுல்ல ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னும் எதையும் கண்ணால் பார்க்கலல்ல. எப்படியா இருந்தாலும் ஒரு நாள் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற அந்த ஒரு வைராக்கியத்தோடையும் வாழ்ந்த வாழ்க்கை ஈஸியாக மறக்க முடியாது. சரிங்களா? நீங்கள் ஏன்க்கா இன்னும் அவரே நினச்சிட்டு இருக்கீங்க, இன்னும் ஏன் அவரை பற்றியெல்லாம் போஸ்ட்டு போடுறீங்க வீடியோ போடுறீங்கன்னு கேட்குறீங்க. 11 இயர்ஸ் வாழ்ந்துருக்கல, நல்லதோ கெட்டதோ நமக்கு பிடிக்கலன்னு வந்தாலும் அந்த வாழ்க்கை மறக்க முடியாது. கொஞ்சம் நாள் எடுக்கும். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிற ஆடியன்ஸ் எனக்கு போதும், புரிஞ்சுக்காதவங்க எனக்கு வேண்டாம் அப்படின்றதெல்லாம் நான் என்றைக்குமே நான் சொல்லிக்கிறேன். சரிங்களா? என் குழந்தைங்க அப்பாக்காக ஏங்கிறதுக்கு காரணமும் நான் தான். இன்றைக்கி என் குழந்தைங்களுக்கு எதுவுமே அந்த சைட்லேருந்து கிடைக்காத காரணமும் நான் தான். இந்த முக்கியமான விஷயம் என்னென்னா, அவர் 3ஆவதாக திருமணம் பண்ணிக்கினதா அப்படி சொல்கிறாங்க. அது வந்து நான் என்னால் ஏற்றுக்க முடியல. சரிங்களா? இவ்வளோ பிரச்சனை எப்படி ஒரு மனுஷன் 3ஆவதாக வந்து கல்யாணம் பண்ணுவான் அப்படின்னு எனக்கு வந்து ஒரு கொஷின் மார்க் இருந்துச்சு. ஆனால் நடந்திருக்கும் அப்படின்னு நான் 90% நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு காரணம் என்னென்னா, ராஜன் சொல்லி ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் இருந்தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? நான் அண்ணான்னு மதிப்பு வச்சுருந்தேன். ஆனால் இப்போ நான் அவங்க மேலே மதிப்பு வைக்கல. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் பார்த்தீங்கன்னா ஊரை பக்கத்தில் ஒரு பொண்ணு கூட தொடர்பில் இருந்து அந்த பொண்ணு கூட தான் அவனுக்கு கல்யாணம் ஆகி 3 பொம்பளை பிள்ளைங்க இருக்குது. அந்த அக்கா பாவம். சரிங்களா? அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க வாழ்க்கை நடத்துகிறாங்களான்னு தெரியல. இதை நான் கண்டிப்பாக சோஷியல் மீடியாவில் சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன். இவன் தான் எங்கள் மாமாவுக்கு திருமணம் செஞ்சு வச்சதா எல்லாரும் சொல்கிறாங்க. இது உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஆனால் 90% என் நம்பிக்கை வந்துச்சு. ஒரு வேளை இது உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எங்கள் அக்கா இருக்கிற இடத்தையும் நான் தேடி கண்டுபிடிச்சி இந்த ஹாஸ்டலில் இப்போ பர்மிஷன் வெளியெல்லாம் போயிட்டு வரலாம். 2-3 நாள் எனக்கு இது மாதிரி பிரச்சனை இருக்குது, நான் போயிட்டு வரேன்னா இது வந்து ஒர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்டல் தானே. என்னோட சேஃப்டிக்கு என் பிள்ளைங்களை கூட்டுன்னு கூட நான் கண்டிப்பாக ஸ்டேஷன் வருவேன். இந்த வீடியோ நீ ஏதோ ஒரு மூலையிலேருந்து மாமா நீங்கள் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. உங்களுக்காக தான் நான் பேசி போடுறேன். அப்படி உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு திருமணம் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ராஜன் கூட சேர்ந்து நீங்கள் வந்து அந்த வேலையை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் ஆக்ஷன் எடுத்து இப்போ என் 2 மாதம் ஆகுது. உங்கள் முகத்தை பார்த்தோ உங்ககிட்ட இருந்து ₹1 வாங்கலை. என் சொந்த உழைப்பில் 2 பிள்ளைங்களையும் நான் காப்பாற்றிட்டு இருக்கேன். குழந்தை கொடுத்ததோட நான் வந்துட்டுன்றதால விட்டுட்டீங்க. அதுங்களுக்கு தேவையான ஒரு ₹1000 ₹100 யார் மூலயமாவும் கொடுக்கல. அதை நான் விரும்பவும் இல்லை. அப்படி ஒரு லைஃப் நீங்கள் தேடின்னு போய் இருந்தா நான் கண்டிப்பாக போலீஸில் போய் எனக்கு மாதம் என் பிள்ளைங்களுக்கு காசு வேணும், நீ எனக்கு வேணாம், அப்படி எங்களை விட்டுட்டு இன்னொரு பொண்ணு கூட வாழணும்னு ஆசைப்பட்டேன், நீ எங்களுக்கு வேணாம், உன்னை
ஆனால் எங்களுக்கு வேணும். கண்டிப்பாக நான் எழுதி காசை நான் வாங்குவேன். அதே போல் ராஜன் வந்து கூடுவாஞ்சேரியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான், எனக்கு தெரியும். முடிஞ்ச அளவுக்கு கூடுவாஞ்சேரியில் இருக்க நண்பர்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவரோட வீடு அட்ரஸ்ஸு ஓகேங்களா எனக்கு கண்டிப்பாக கொடுங்க. நான் அவர் மேலே நான் ஏதாவது ஆக்ஷன் எடுப்பேன். அவர் தான் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமாவுக்கு 3ஆவது திருமணம். நீ பண்ணிக்கோ, உன் ஒய்ஃபுங்கெல்லாம் விட்டு போயிடுச்சா, நீ பண்ணிக்கோ, இதோ பாரு ஐடியில் வேலை செய்யலாம், அவர் தொடர்பு வச்சுருக்கிற பொண்ணு மாதம் மாதம் காசு கொடுக்குதான், அதை எடுத்துன்னு வந்து இவர் பிள்ளைங்களுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் செலவு பண்ணுறாராம். அந்த மாதிரி ஏதோ எங்கள் மாமா வந்து பிரெயின் வாஷ் பண்ணி பண்ண வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா இப்போ வந்து பணத்துக்காக ஏதோ பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் எனக்கு வந்து மைண்ட் வந்து எனக்கு கண்டிப்பாக இது உண்மையாக இருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு மனக்குழப்பம் என் மனசில் இருந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அம்மா பேசினாங்கன்னா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, என்ன போகுது, என்ன நடக்குது எதுவுமே தெரியாமல் தினசரி நம்ம மண்டையை போட்டு குழப்பிக்கூடாது. நான் தெளிவாக இருக்கிற ஒரே விஷயம், எனக்கு வேலை கிடைச்சதாலும் நான் தெளிவாக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வேலையை ஏதோ சமாளித்து பார்க்குறேன். இப்போ சாப்பிட்றதுக்காக பிரேக் எடுக்கிறேன். இந்த நேரத்தில் கண்டிப்பாக இந்த வீடியோ போட்டே ஆகணும். ஏன்னா எனக்கு நேற்று மத்தியானம் தான் இந்த நியூஸ் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ போட்டே ஆகணும் அப்படின்னு தான் நான் போடுறேன். இந்த வீடியோவை ராஜன் அண்ணா வீட்டு ஃபேமிலியில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா சரிங்களா, அந்த மாதிரி உங்கள் பையன் ஓகேங்களா ராஜன் அண்ணன் வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு திருமணம் செஞ்சு வச்சுருக்கிறதா எனக்கு நியூஸ் வந்திருக்கு. நான் ஆனால் நம்புகிறேன். ஏன்னா ஆல்ரெடி உங்கள் தண்ணி கேன் போடும்போதே ஃப்ரெண்ட்ஸ் இந்த அண்ணாவும் வந்து அந்த பொண்ணு கூட போகும்போதெல்லாம் எங்கே இருக்கீங்க மாமா, எங்கே இருக்கீங்க மாமான்னு கால் பண்ணி கேட்டால் இந்த மாதிரி ராஜன் அவங்க எக்ஸில் அவர் வீட்டுக்கு போயிருக்காரு, அது கறி குழம்பு 1 மணிக்கு கொடுக்குது, 1 மணிக்கு மட்டன் குழம்பு ஊரை பக்கத்தில் வர சொல்லி கொடுத்துச்சு. கூடுவாஞ்சேரி ஊரை பக்கத்தில் தான் மட்டன் குழம்பு கொடுக்குது, சிக்கன் குழம்பு கொடுக்குது. இவங்க வந்து ஐயர் இவங்க அம்மா அப்பா திட்டுவாங்க மட்டன் நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டா. ஆனால் இந்த பொண்ணு வந்து லவ் பண்ணதால் இந்த பொண்ணு வந்து எல்லாமே கொடுக்கும், செலவு பண்ணும், ட்ரெஸ் எடுத்து கொடுக்கும், எல்லாமே பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் என்னென்னா இதெல்லாம் தப்பாக தெரியலையா, ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி தப்பாக தெரியலையா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் கண்டுக்காத சூர்யா, அதெல்லாம் வந்து தெரியும், வீட்லேயே தெரியும், அவங்க ஒய்ஃப்கே தெரியும் அப்படி சொல்லுவார். அதனால் எனக்கு வந்து அவர் பண்ண தப்பை கண்டிப்பாக இவர் பண்ண வைக்க வாய்ப்பு இருக்குது. இவர் நல்லவர் நான் சொல்ல வரல, இவர் வந்து கண்டிப்பாக பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வேளை ஏதாவது ஒரு பணக்கார பொண்ணை பார்த்தா அந்த பொண்ணுங்க காசு தரேன்னு சொல்லிச்சு நம்ம எங்கேயாவது லைஃப் செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு நினச்ச இடத்துல கடனுக்கு வந்து எந்த ஒரு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எந்த இடத்துலையும் நான் கையெழுத்து போடலை, என்கிட்ட ₹1 எவனும் கொடுக்கல. என் ஃபோனில் வாங்கின கடனை நான் சம்பாரிச்சு ஒரு பொண்ணாக வாடகை கட்டி மல்லிகை சாமான் பார்த்து என் பிள்ளைங்களை வளர்த்து என் ஃபோனில் இருக்க 2 லட்சம் கடனையும் நான் அடைக்கிறேன் அப்படின்னா நான் தன்மானத்தோடு வாழணும்னு ஆசைப்பட்றேன் சரிங்களா. என் பேரை எங்கேயாவது இழுத்திங்கன்னா நான் ஸ்டேஷனில் போகிறதுக்கு ஒரு துளியால் கூட பயப்பட மாட்டேன். என்னை பல பேர் ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணுறீங்க, அவங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். எனக்கு வந்து நான் பண்ண தப்பை நானே ஒத்துக்கிட்டு நான் மீடியாவில் நான் போட்டிருக்கேன். என் அசிங்கத்தை நான் வேதனையை நான் போட்டிருக்கேன். இன்றைக்கி நான் திரும்பி வாழ்ந்துட்டு இருக்கேன், அதுதான் உண்மை. யாரோட தொடர்பு வேணாலும் வாழ்ந்துட்டுருக்கேன். 3ஆவது திருமணமாமா நீங்கள் பண்ணியிருக்கிறது உண்மை அப்படின்னா கண்டிப்பாக என் சைட்லேருந்து ஒரு ஆக்ஷன் எடுப்பேன் சரிங்களா. இது வந்து நான் அழுது நான் இனிமேல் பேச மாட்டேன், தைரியமாக தான் நான் பேசுவேன். ஏன்னா என் வேலை இருக்குது, என்கிட்ட சம்பளம் இருக்குது, என் முகத்தில் சிரிப்பு தான் வரும். உங்கள்கிட்ட கை நீட்டி ஏந்தின வரைக்கும் தான் எனக்கு வந்து கஷ்டமாக இருந்துச்சு. நீ அதுக்கான கை நீட்டி ஏந்ததை நான் இன்னும் கஷ்டம்னு நினைக்கல. நீ புருஷனாக எங்களை வந்து ஒழுங்காக பார்த்துருந்தா இன்னைக்கு ஒன்று விட்டு நான் வெளியே வந்திருக்க மாட்டேன். அதே போல் எங்கள் அப்பா அம்மா கிட்டேயும் சொல்கிறேன், என்னை சீன அலட்சியமாக நினைக்கிறீங்களே, அப்பா புருஷனுக்கு கல்யாணம் பண்ணி போயிட்டா ஒதுக்கியே வச்சுருக்கீங்கல்ல, இவ்வளோ கஷ்டத்துலேயும் நீங்கள் என்னை எட்டி பார்க்கல. ரொம்ப சந்தோஷம் உங்களுக்குமே, நீங்கள் எல்லாருமே வீடியோ பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியும், ரொம்ப சந்தோஷம் உங்களுக்குமே. உங்கள் 2 பேருக்குமே நான் சொல்லிக்கிற ஒரே விஷயம், நான் வைராக்கியத்தோட ஏதாவது ஒரு படியை வந்து நான் பிடிச்சி மேலே வரதான் போகிறேன், என் பிள்ளைங்களை பார்க்க தான் போகிறேன். ஆனால் அந்த வீடு வந்து இப்போ வீடு விட்டுட்டு வந்துருக்கல, வீடு கடை அப்புறம் தண்ணி கேன் பிஸ்னஸ் இதெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 90 லட்சம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ பொருட்கள் அவ்வளோ மதிப்புள்ள மொத்தத்தையும் விட்டுட்டு வெறும் 48 லட்சத்துக்கு இவங்க 2 பேரும் வெளியே போயிருக்காங்க சரிங்களா. எங்கள் அக்காவுமே வாழ பிடிக்கலன்னு கண்டிப்பாக முடிவு எடுத்துரும். இந்த விஷயம் உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா எங்கள் அக்கா வாழ மாட்டா, தங்கச்சின்றதால தான் அனுசரித்து வாழ்ந்தா. அந்த பாவத்தால் தான், அவளுக்கு பண்ண பாவத்தால் தான் இன்றைக்கி நான் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இன்னொரு பொண்ணோடு இவர் போயிருக்கிறது தெரிஞ்சால் கண்டிப்பாக எங்கள் அக்கா தூக்கி போட்டுருவா, இதுதான் உண்மை. ராஜனண்ணா உங்களுக்கு சொல்லிக்கிற ஒரு விஷயம், ஒரு குடும்பத்தில் தேவையில்லாமல் நீங்கள் வந்து கலவரத்தை உண்டாக்கக்கூடாது, தேவையில்லாமல் பிரச்சனையை நீங்கள் பண்ணுற அந்த கேவலமான செயலெல்லாம் எங்கள் மாமாவுக்கு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, எங்கள் மாமாவை நாங்கள் வந்து நல்லவர் அப்படிலாம் நான் தூக்கி வச்சு பேசலை. அவரை வந்து உடனடியாக நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான தண்டனை கண்டிப்பாக நீங்கள் அனுபவிப்பீங்க. ஏன்னா நீங்கள் எனக்கே அண்ணன்னு சொல்லி பழகி என்கிட்டயே அசிங்கமாக பேசினவன்.
அதனால் அவனை பற்றி நான் துளி அளவு கூட நான் பேசுறதுக்கு நான் வருத்தப்பட மாட்டேன். இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறது என்னென்னா, அவ்வளோ மதிப்புள்ள பொருட்களில் ஒரு ரூபா கூட எனக்கு கொடுக்காம இருந்தீங்க, என் பிள்ளைங்களுக்கு ஒரு ரூபா கூட கொடுக்காம இருந்தீங்கன்னா அதுக்கும் நான் ஆக்ஷன் கண்டிப்பாக எடுப்பேன். சரிங்களா? சம்பாரிச்ச மொத்தத்தையும் விட்டுட்டு வந்திருக்கோம். ஒரு ரூபா இல்லாமல் வரல, எல்லாமே அங்கே இருக்குது. என்னைக்காக இருந்தாலும் எனக்கு பங்கு இல்லைனாலும் என் பிள்ளைங்களுக்கு பங்கு இருக்குது. அதுக்கு நான் வருவேன், கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பேன். எனக்கு பயப்படணும்னு அவசியம் இல்லை. நான் தலைமறைவாக இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்களோட தப்பு. நான் யாருக்கும் தொந்தரவு கொடுக்கக்கூடாது, யார் பக்கமும் திரும்பக்கூடாது. என் வழி தனி வழி. நம்ம புருஷன் இல்லாமல் வாழ்கிறன்றது ஒரு விஷயம் தெரிஞ்சால் சேஃப்டி இருக்காது. இதுக்காக மட்டும்தான் நான் சோஷியல் மீடியாவில் நம்ம இருக்கிற இடத்தையும் எல்லாருக்கிட்டையுமே பர்சனலாக இது வரைக்கும் 100% யாருக்கிட்டையுமே நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லலை. ஒரு காலம் வரும் சொல்கிறதுக்கு, அன்றைக்கி நான் கண்டிப்பாக சொல்லுவேன். சரிங்களா? இந்த வீடியோ மாமா நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அப்படி ஒரு காரியம் நீங்கள் பண்ணியிருந்தா 3வது மேரேஜ் பண்ணிட்டு தான் நீங்கள் வாழ்கிறீங்க அப்படின்றது எனக்கு தகவல் வந்துருச்சு. அப்படி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தைரியமாக நீங்கள் எங்கள் வீட்லேயோ இல்லை அக்காக்கிட்டேயோ சொல்லுங்கள். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருக்குல்ல, அதுக்கிட்ட சொல்லி தானே எனக்கு கல்யாணம் பண்ணீங்க, அவன் பர்மிஷனோட அவகிட்ட சொல்லுங்கள். சரிங்களா? கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் பேசுவீங்க. நான் இப்போ பேச முடியல, உங்கள் பழைய நம்பருக்கு நான் கால் பண்ணி 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 டயர்டாக தான் ஆகுது. நீங்கள் நம்பர் மாற்றிட்டீங்களா என்னன்னு தெரியல, ஒரு காலம் வர மாட்டேது. இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தால் அவ்வளோ ஃபோன் பண்ணுறேன் போல. நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். என் சைடு நான் என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதை கண்டிப்பாக எடுப்பேன். அப்படி பண்ணியிருந்தா கண்டிப்பாக நான் போலீஸில் போய் என் பிள்ளைங்களுக்கு தேவையான காசை நான் எழுதி வாங்குவேன். ஏன் விடணும்? அவ்வளோ தைரியம் உங்களுக்கு வரும்போது எங்களுக்கு வரக்கூடாதா? கரெக்டாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் பண்ணுங்கள். கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை கொடுக்கறதுனால எல்லா கமெண்ட்டையும் நான் படிக்கிறேன். ஏன்னா ஜாபும் பண்ணுறேன்ல 2 நாளாக, அதனால் எனக்கு ரிப்ளை கொடுக்க டைம் இல்லை. அதுக்கு மட்டும் மன்னிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பட் உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.